இந்த டாஸ்மாக் வருமானம் வரும்போது தானே மு.க. ஸ்டாலின் அரசு 60 வருஷமா வாங்காத கடனை இவங்க வாங்கிட்டாங்க. 21 இருந்து 26க்குள்ள 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க. தொடரட்டும் தொடரட்டும்னு 100 கோடி செலவு பண்ணி யூடியூப்லயும் மற்ற சமூக வலைதளத்திலையும் பிரச்சாரம் பண்ணாலும் தொலையட்டும் தொலையட்டும்னு மக்கள் தீர்ப்பளிச்சிட்டாங்க. அதனால நம்ம கொஞ்ச நேரத்துக்கு உட்கார்ந்துட்டு போனோம் இருக்கணும். உதயநிதியா விஜயா களம் மாறுகிறது. விஜய்க்கு உதயநிதி ஒரு பச்சா. தூய்மை பணியாளர்கள் வெயில்ல மழையில கார்பரேஷன் முன்னால எத்தனை நாள் போராடினாங்க. அந்த பக்கம் போய் பார்த்திருப்பீங்களா? கூலி படம் பார்த்துட்டு விமர்சனம் எழுதிட்டு இருந்தீங்க ட்விட்டர்ல. முதல்வர் துணை முதல்வர் எல்லாம் குடும்பத்தோட. ஏன் திமுக படுதோல்வியை சந்தித்தது? ஏன் திமுகவை தோழமை கட்சிகளே விட்டுட்டு போறாங்க? போத் ஸ்டாலின் அண்ட் எடப்பாடி மஸ்ட் இன்ட்ராஸ்பெக்ட். நல்லா நிம்மதியா உட்கார்ந்து என்ன நடந்தது, ஏன் தப்பா போச்சு, எதுக்காக நம்ம மக்கள் இவ்வளவு தண்டிச்சிட்டாங்க, ஏன் கண்டிச்சிட்டாங்க அப்படின்னு விருப்பு வெறுப்பு இல்லாமல் உட்கார்ந்து பார்த்தாங்கன்னா எதிர்கால அரசியலுக்கு நல்லது. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். விஜய் அவர்கள் டாஸ்மாக் இந்த கோயில் கிட்ட ஸ்கூல் கிட்ட இருக்கிறதெல்லாம் மூட உத்தரவிட்டிருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயமா இருந்தாலும் இப்போ டாஸ்மாக்ல தான் தமிழகத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய ரெவென்யூ வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அப்போ இவ்வளோ விஷயத்தையும் மூடிட்டாங்கன்னா இப்போ 10 லட்சம் கோடி கடனும் இருக்கிறது எப்படி அவங்க பேலன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, எம்ஜிஆர் தான் இந்த சாராய கடைகளை தனியார் கிட்ட இருந்து எடுத்து டாஸ்மாக் என்ற ஒரு நிறுவனமா மாத்தினார், அரசு நிறுவனமா மாத்தினார். அதுக்கு முன்னால தமிழ்நாடு அரசு நடந்ததா? தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இருந்ததா இல்லையா? இதை நம்பி இல்லைங்க. இதுல ஒரு 40,000 கோடி வருதுன்றது உண்மைதான். ஆனா இதைதான் நம்பி தமிழ்நாடு அரசு இருக்குதுன்னா அப்ப எம்ஜிஆர் டாஸ்மாக் உருவாகிறதுக்கு முன்னால அரசாங்கமே செயல்படலையா? அரசாங்கத்தின் நிதி நிலைமையே செயல்படலையா? இந்த டாஸ்மாக் வருமானம் வரும்போது தானே மு.க. ஸ்டாலின் அரசு 60 வருஷமா வாங்காத கடனை இவங்க வாங்கிட்டாங்க. 4.5 லட்சம் கோடி தான் 47 இருந்து 21 வரைக்கும் எடப்பாடி காலம் முடிய வாங்கி இருந்தாங்க கடன். ஸ்டாலின் வந்த உடனே இந்த வருமானம் இருக்கும் போதே நீங்க சொல்றீங்கல்ல, அதான மெயின். அது இருக்கும் போதே 21 இருந்து 26க்குள்ள 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க. சோ இந்த வருமானம் என்பது நம்மள கடன் வாங்கறதுல இருந்து தவிர்க்க முடியலையே. அதிகமா இல்ல கடன் வாங்கியிருக்கீங்க. கடன் வாங்கின பணம்லாம் என்ன ஆச்சுங்களா அது கணக்கு போடுவாங்க, ஒயிட் பேப்பர்ல வரும், அப்ப பாத்துக்கலாம். இத ஒயிட் பேப்பர்னு எனக்கு ஞாபகம் வருது, ஒன்னு சொல்லிட்டு போலாம்னு நினைக்கிறேன். டிஆர்பி ராஜா இருக்காரு இல்லையா, தொழில்துறை அமைச்சரா இருந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, எதிர்கட்சிகள்லாம் ஸ்டாலின் வெளிநாடு போயிட்டு இவ்வளவு கோடியை கொண்டு வந்துட்டாரு, இத்தனை லட்சம் கோடியை முதலீடு ஈர்த்து வந்தார், அப்புறம் இவ்வளவு 1000 பேருக்கு வேலைகள் வரப்போகுது, ஆச்சா போச்சான்லாம் நிறைய பேசினாங்க. அப்ப எதிர்கட்சிகள் என்னங்க போன வாட்டி போனோம் இப்படிதான் சொன்னீங்க, ஒண்ணுமே வரலையே, ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க, முதலீடுகள் என்ன வந்திருக்கு எவ்வளவுன்னு சொல்லி அப்படின்னு கேட்டாங்க. நியாயமா கேட்டாங்க. அப்ப என்ன பண்ணாரு தெரியுமா இந்த டிஆர்பி ராஜா? அரகன்ஸ் அட் த பீக், ஆணவத்தின் உச்சத்துல ஒரு ஃபுல் ஸ்கேப் ஒயிட் பேப்பரை எடுத்துட்டு வந்து எதிர்கட்சியெல்லாம் கேட்கறாங்க, அவங்களுக்கு புரியுறோம், இதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னாரு. ஒயிட் பேப்பர். அந்த ஆணவத்துக்கு தான் மன்னார்குடியில சொந்த ஊர்லயே துரத்தி இருக்காங்க, மண்ணக்கபை வச்சிருக்காங்க. சோ திமுகவுக்கு கொஞ்சம் பணிவு வர வேண்டும். மக்கள் நம்மளை தண்டித்திருக்கிறார்கள், கண்டித்திருக்கிறார்கள். அவங்க நம்ம பண்ண விளம்பரத்தை நம்பல. தொடரட்டும் தொடரட்டும்னு 100 கோடி செலவு பண்ணி யூடியூப்லயும் மற்ற சமூக வலைதளத்திலையும் பிரச்சாரம் பண்ணாலும் தொலையட்டும் தொலையட்டும்னு மக்கள் தீர்ப்பளிச்சிட்டாங்க. அதனால நம்ம கொஞ்ச நேரத்துக்கு உட்கார்ந்துட்டு போனோம் இருக்கணும். அதை விட்டுட்டு நேத்து பாக்குறேன் மக்கள்லாம் இப்ப கவலைப்படுறாங்களாம், தப்பு பண்ணிட்டோன்னு. உங்ககிட்ட சொன்னாங்களா? இப்பதான் மிக சரியான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. மக்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நல்ல மனுஷனை முதல்வர் ஆக்கி இருக்காங்க.
அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, செயல்பட வைங்க. அதுக்காக விஜய் இஸ் அபவ் ஆல் கிரிட்டிசிசம் நான் சொல்ல. விஜய் ஒண்ணும் கடவுள் இல்லை, நம்மள போல ஒரு சாமானிய மனிதர் தான். கொஞ்சம் அளவு பண்ணுங்க. அவரு ஒரு 3 மாசம் 6 மாசம் டைம் கொடுங்க. அவர் ஃபாஸ்ட் லேர்னர், கத்துக்குவாரு. இது வரைக்கும் அதிகாரத்துல இருந்தது இல்ல, ஆட்சியில இருந்தது இல்ல, எம்எல்ஏவா கூட இருந்தது இல்லைல்ல. அந்த கேட்டகரியில தானே தாவேக்காகிற 90% ஆளுங்க இருக்காங்க. ஒரு 10% தான் ஏற்கனவே ஏதோ ஆட்சி அதிகாரத்தெல்லாம் பார்த்தவங்க இருக்காங்க. அதனால நான் என்ன விரும்புறேன்னா, ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து இருக்கிறது. அந்த ஆட்சி மாற்றத்தை நான் மனதார ஏத்துக்கிட்டு, மக்கள் தீர்ப்பை நம்ம ஏத்துக்கிட்டு, let us wait for him to give some ammunition. நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காமையா போயிடுவாரு. நல்ல வாய்ப்புக்காக காத்து இருக்கணும். ஆனா நீங்க அவசரப்படுறீங்க. நாளைக்கு தேர்தல் வந்தா என்ன ஆவீங்க தெரியுமா? விஜயை கவுத்துட்டு அதுக்கும் பயம் உங்களுக்கு. ஓடிடுவீங்க, ஓட்டு போடாம சட்டமன்றத்தை விட்டுட்டு. அவங்க நிலைமைய பாருங்க, திமுக அதிமுக நிலைமைய பாருங்க. அவங்களுக்கு ரியாலிட்டியையும் ஏத்துக்க முடியல. கற்பனை உலகில எடப்பாடி வாழ்ந்துட்டு இருக்காரு. அமித்ஷா டெல்லியில பேசியாச்சு. அமித்ஷா சொல்லிட்டாருன்னா யாரையா அமித்ஷா? அந்த தமிழ்நாடு வாக்காளர்கள் தீர்ப்பை மாத்துவார? இந்த அடிமை புத்திய வெளில பாருங்க எடப்பாடி. கொஞ்சம் கூட எத்தனை % ஓட்டு வந்திருக்கு? 100கணக்கான தொகுதிகள்ல 3வது இடத்துக்கு போன கட்சி. நான் இன்னொரு சொல்லி நான் நிறைவு பண்ணலாம் பாக்குறேன். இந்த தேர்தல்ல மக்கள் நார்மலா ஆளுங்கட்சியை தண்டிப்பார்கள். தண்டித்தால் அதன் பயன் எதிர்கட்சிக்கு கிடைக்கும். எதிர்கட்சி ஆட்சிக்கு வரும். இதான் நம்ம பார்த்துட்டு இருந்தது இத்தனை வருஷமா. முதல் முறையா புதுமையா தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல்ல 2026ல people have punished both ruling and opposition parties. எப்படின்னு கேக்குறீங்களா? நான் சொல்றேன். ரூலிங் பார்ட்டி has been ousted from power. அரசாங்கத்திலிருந்து அதை தள்ளிட்டாங்க, அதிகாரத்திலிருந்து. அதை விட மோசமா சிஎம் இருந்த ஒருத்தரை, சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிக்கின ஒருத்தரை எம்எல்ஏவா கூட இருக்கக்கூடாதுன்னு விரட்டிட்டாங்க. அப்ப எவ்வளவு ஒரு தண்டனை, எவ்வளவு கடுமையா கொடூரமா கொடுத்திருக்காங்க பாத்தீங்கல்ல. ஓகே, எதிர்கட்சி போன முறை 75 பேர் கொண்ட எதிர்கட்சி அணியா அதுக்கு தலைமை தாங்கினாரு. அதிமுக மட்டும் 66 இருந்ததுங்க. இன்னைக்கு 47 கொண்டு வந்துட்டாங்க, 19 குறைச்சிட்டாங்க. லாஸ்ட் டைம் பழனிசாமி வாஸ் மேட் த ரெகக்னைஸ்ட் லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன். எல்ஓபியா இருந்தாரா இல்லையா? அங்கீகரிக்கப்பட்ட. இன்னைக்கு என்ன, அந்த பதவியும் அவருக்கு இல்லை. ஏன்னா பிகாஸ் he failed as even opposition leader. Stalin has failed as chief minister by not controlling the crime, not controlling the law and order. Opposition leader also failed to question the government effectively. அப்ப 2 பேருக்கும் அடி கொடுத்திருக்காங்க. இவர் எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை இழந்துட்டாரு, அவரு முதலமைச்சர் அந்தஸ்தை இழந்துட்டாரு, எம்எல்ஏ கூட ஆக முடியாம ஆயிட்டாரு. இப்ப இந்த தீர்ப்பை நாம உள்வாங்காம மக்கள் ஏன் நம்மள இப்படி பண்ணிட்டாங்க? வழக்கத்துக்கு மாறா ஆளுங்கட்சி தோத்த எதிர்கட்சி தானே ஜெயிக்கணும். இங்க என்ன புது கட்சி ஒண்ணு வந்துடுச்ச, சரி மக்கள் அவரை விரும்புறாங்க, let us give him a chance அப்படின்னு ஒரு வெயிட் பண்ணணும், காத்து இருக்கணும், அவருக்கு அவகாசம் கொடுக்கணும். இல்லாம நேத்தே போடுறீங்களா? ஏன் 1000 ரூபாய் கொடுக்கல? கலைஞரின் உரிமை தொகையா? கலைஞர் வீடு கோபாலபுரத்துல இருந்து எடுத்துன்னு வந்து கொடுக்குறீங்களா? கலைஞரின் உரிமை தொகைன்றது என்னங்க இது? பேர் எல்லாமே உரிமை இல்ல. கலைஞர் செக்கு இழுத்தாரா நாட்டின் விடுதலைக்காக? அவரு ஒன் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் தானங்க. அவரை விட எஃபெக்டிவா செயல்பட்ட பல சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்களா, மக்கள் செல்வாக்கு பெற்றவங்க. இது என்ன உங்க குடும்பமா இது? கோபாலபுரத்துல இந்த பைசா எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்க. கலைஞரின் உரிமை, மகளிர் உரிமை, கலைஞர்ன்ற பேரை எடுக்கணுங்க. அரசின் மகளிர் உரிமை திட்டம், உரிமை தொகை அரசாங்கம் தாங்க கொடுக்குது. இல்ல முதலமைச்சரின் மகளிர் உரிமை, இப்படிதான் சொல்லணும். சத்துணவு திட்டத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு. அவர் என்ன எம்ஜிஆர் சத்துணவு திட்டம்னு வச்சுக்கலையே, முதலமைச்சரின் சத்துணவு திட்டம். யார் முதலமைச்சர் வந்தாலும் அது இருக்கணும், கவர்மெண்ட் ஃபண்டட். அப்ப இது மாதிரி இவங்க குடும்ப அரசியல் நடத்துறது, தனிநபர்களை துதி பாடுறது,
இதெல்லாம் வந்து ஒழுகினோன்னு மக்கள் விரும்பி இருக்காங்க இந்த தேர்தல்ல. அதை புரிஞ்சுக்காம பிறகும் தவறா பேசிட்டு இருந்தா இவங்களுக்கெல்லாம் மன்னிப்பே இருக்காதுங்க எதிர்காலத்துல. சரி, இப்போ அதே போல கடைசி கேள்வி. இப்போ சட்டசபையில விஜய் அவர்கள் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2 பேருமே வந்துட்டு எதிரா பேசுறதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த நிலவரம் எப்படி இருக்கு? ஏன்னா எல்லாரும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் கொஞ்சம் வந்துட்டு இன்னும் ஃபியர்ஸ்ஃபுல்லா பேச மாட்டேன்றாரு, ஏன் கொஞ்சம் அமைதியாவே இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழும்புது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி இது இனிமேல் நடக்கும்? சட்டசபையில அந்த விமர்சனம்லாம் எப்படி நடக்கும்? 2 விஷயம் நான் வேறுபடுறேன். 2 பேரும் பேசல, பேப்பரை வச்சு படிச்சாங்க. உதயநிதி ஒரு 12 பேப்பரை வச்சு படிச்சிட்டு இருந்தாரு. பக்கத்துல நேரு கிட்ட ஒரு பேப்பர் முடிஞ்ச உடனே கொடுத்துட்டு இருந்தாரு. நம்ம பார்த்தோம் நேரலையில. முதலமைச்சரும் பேப்பர் வச்சுதான் படிச்சிட்டு இருந்தாரு. எக்ஸ்டம்போர் ஸ்பீச் யாரும் கொடுக்கல. அதனால பேசினாங்க. அதுவும் உதயநிதி பேசிட்டாரு, விஜய் பேசல, அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. 2 பேருமே பேசல, 2 பேருமே வந்து படிச்சாங்க. அது தப்பு கிடையாதுங்க. ஒரு சட்டசபையில வாய் தவறி ஏதாவது சொன்னா கூட அது வந்து பெரிய தவறாயிடும். சோ பொறுப்புல இருக்கிறவங்க, அவர் லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன், இவர் வந்து சீஃப் மினிஸ்டர். சோ அவங்க கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா ரெஸ்ட்ரைண்டா தான் இருக்கணும். தேர்தல்ல மீட்டிங்ல பேசுற மாதிரி, பொதுக்கூட்டத்துல பிளாட்ஃபார்ம்ல பேசுற மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. திமுக ஆளுங்கெல்லாம் பேசுவாங்க, அண்ணா திமுக ஆளுங்க பேசுவாங்க. பட் விஜய் இஸ் மோர் ரெஸ்பான்சிபிள். அந்த பதவிக்கு ஏத்த மாதிரி அவர் நடந்துகிட்டார். ஓகே, இந்த நாள் நம்ம ஆட்சியில் நம்பிக்கையை கோரும் நாள். நமக்கு தேவை காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோனேன்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுங்களா? இன்றைய நாள் எதுக்கு? எல்லா நாளும் சண்டை போட்டுட்டு இருக்கலாம். 5 வருஷம் இருக்கு சண்டை போடுறதுக்கு, விமர்சனத்துக்கு, பதிலுக்கு பதில், அதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஆனால் இன்றைய தினம் தாவே காட்கள் யாரும் வாய் தரக்கூடாது. ஏன்னா நமக்கு இன்னைக்கு என்னன்னா, நம்ம ஆட்சிக்கு நம்பிக்கை தீர்மானத்தை வெற்றிகரமா நிறைவேற்றணும். பல பேர் ப்ரோவோக் பண்ணுவாங்க, கலாட்டா வரணும், கமோஷன் வரணும், ஒரு தகராறு வரணும். 2வது நேரலையில கம்ப்ளீட்டா காட்டியிருக்காங்க. இது வரைக்கும் சட்டமன்ற நிகழ்ச்சிகளை செலக்டிவா தான் காட்டுவாங்க. முதல்வர் பேசுறது, எதிர்கட்சி தலைவர் பேசினா கேமராவை திருப்பிடுவாரு சபாநாயகர். பேசுறவரை காட்ட மாட்டாங்க, சபாநாயகரை காட்டுவாங்க, இல்லைன்னா முதல்வரை காட்டிட்டு இருப்பாங்க. சோ அது மாதிரிலாம் இல்லாம உன்னை நம்ம தெளிவா பார்க்கணும். எதிர்கட்சிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் டெலிகாஸ்ட்ல கொடுக்கப்பட்டதோ அதே போலதான் ரூலிங் பார்ட்டிக்கும் கொடுத்தாங்க. எதுவும் ஒழிக்கப்படவில்லை, மறைக்கப்படவில்லை. ஃபேர் டெலிகாஸ்ட் நடந்ததுங்க. இதுவே பெரிய விஷயம் தானேங்க, இதுவே நல்ல விஷயம் தானே. நிறைய பேர்லாம் இப்ப வந்துட்டு டிவி மத்ததெல்லாம் பாக்குறத விட்டுட்டு எல்லாருமே இப்ப அந்த சட்டசபையில என்ன நடக்குதுங்கிறதான் ஃபுல் டைம் நியூஸ்ல உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. நல்லது, மக்களுக்கு தெரியணும். வாக்காளர்களுக்கு நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பிய பிரதிநிதிகள் அங்க வேட்டியை கீழ்ச்சிட்டு இருக்கிறாங்களா, இல்ல அங்க என்ன குஸ்தி போடுறாங்களா, இல்ல எப்படி நடந்துக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். இல்ல வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை வேஷ்டி வெள்ளை செருப்பு போட்டா மட்டும் வெள்ளையா? ஹவு டீசென்ட்லி யூ ஆர் பிஹேவிங் இன்சைட் தி அசம்பிளின்றது ஜனங்க பார்க்கட்டும். அவங்க தானே உங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்க. அதுல என்ன தப்பு? என்ன கேட்டா மொத்தமாவே நேரலை பண்ணோம். அந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும் பண்ணாம கடந்த காலங்களில் செய்த மாதிரி இல்லாம மக்கள் மன்றாங்க. இது மக்கள் தான் உங்களுக்கு, மக்கள் பிரதிநிதிகள் தானே. என்ன தப்பு தண்டா ஏதாவது பண்ண போறீங்களா? ஏன் மறைக்கிறீங்க? மக்கள் பாக்குறோம், பாக்கட்டும். எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் லைவா பண்ணுங்களா? என்ன இப்போ? அதனால வந்துங்க, அவங்களுக்கு அன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு வாத பிரதிவாதம் பண்ண வேணாம். திமுக என்னெல்லாம் பண்ணுச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க ஆட்சிக்கு வராம தடுக்கிறதுக்கு ஆணை மட்டும் முயற்சி பண்ணிட்டு தான் வேற வழி இல்லாம இங்க வந்து உட்காந்து முக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அதனால எதுக்கு? நம்ம வேலை என்ன? நம்ம வேலை இன்னைக்கு 118க்கு மேல வாங்கணும். கடைசியில 144 கிடைச்சது. அதனால அன்னைக்கிட்ட அதான் பர்பஸ். சும்மா வந்து எரிஞ்ச கட்சி எரியாத கட்சின்னு லாவணி பண்ண விரும்பவில்லை விஜயும் அவருடைய கட்சியும். அதனால வந்து அன்னைக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. போய் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு ஒரு பதில் போட்டார ட்விட்டர்ல, அவ்வளவுதான். அதுதான். அதாவதுங்க, உதயநிதியா விஜயா களம் மாறுகிறது அப்படின்னு நெரேட்டிவ் செட் பண்ண பாக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. திமுகவா தாவேகாவா தான். உதயநிதி எல்லாம் பச்சாங்க விஜய்க்கு. விஜய்க்கு வந்து உதயநிதி ஒரு பச்சா, புரியுதுங்களா? ஆனா என்னவோ 2 பேரும் ஈக்குவல் மாதிரியும். அவருக்கு இவர் பதில் சொன்னாலே தேவையில்லை. அவருக்கு வந்து ரிலவெண்டா நல்லா கவனிங்க. ஆஸ் ஏ சீஃப் மினிஸ்டர் யாருமே இந்த மாதிரிலாம் செஞ்சது. நோட் பேட் வச்சுக்கிட்டு
சௌமியா அன்பு மணி பேசுறதெல்லாம் நோட் பண்ணாரு. பிரேமலதா பேசுறத நோட் பண்ணி வெளியே போனோம்னா அந்த அப்பாயின்மெண்ட்டை ரத்து பண்ணிட்டாரு. இப்படிப்பட்ட ஜனநாயகன் மக்கள் நாயகனை நம்ம பார்த்ததுண்டா? ஒரு குரல் வருது, ஆனா அதை பண்ணியே இருக்க வேணான்றது என்னுடைய கருத்து. ஏன் தெரியுங்களா? there is nothing wrong in it. ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி பொலிட்டிக்கல்ன்றது ஆளுங்கட்சியினுடைய நபர்கள் முதல்வருக்கு ஆபீஸ்ல போடுவாங்க. இது எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறது தான். அப்படிதான் அந்த அவரை போட்டாங்களே தவிர அவரு தொழில் ஜாதகம் பாக்குறதுன்னா அதை பத்தி எனக்கு என்னங்க? டாக்டரா இருந்தா ஒத்துக்குவீங்களா? இன்ஜினியரா இருந்தா ஒத்துக்குவீங்களா? இல்ல அட்வொகேட்டா இருந்தா ஒத்துக்குவீங்களா? வாட் நான்சென்ஸ் தே ஆர் கிரியேட்டிங். உடனே மீடியால ஜோதிடரை கொண்டு வந்து, அவர் ஜோதிடர், அவர் தொழில், அவர் ஹாபி. ஆனா இஸ் தி ஸ்போக்ஸ் பர்சன் ஃபார் டிவிகே ஃபார் செவரல் பாஸ்ட் மந்த்ஸ். ஈவன் ஜெயலலிதா அவர்களுக்கும் அவர்தான் இருந்தாரு. அதாங்க பொலிட்டிக்கல் அப்பாயிண்டிங். அவரு அது அரசியல் திமுக ஆலைய போய் உட்கார வைக்க முடியும்? ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி டு சிஎம் அவங்க கட்சியில இருந்தாங்க போட முடியும். பட் ஒன்னும் தப்பு கிடையாது. ஆனாலும் இத மக்கள் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. இது ஒரு அனாவசியமா கான்ட்ரவர்சி வருதுன்னு உடனே போய் மாத்தினாரா? இதானங்க ஜனநாயகன், இதுதானே மக்கள் நாயகன். மக்கள் குரலை கேட்கணும். நீங்க தூய்மை பணியாளர்கள் வெயில்ல மழையில கார்பரேஷன் முன்னால எத்தனை நாள் போராடினாங்க? அந்த பக்கம் போய் பார்த்திருப்பீங்களா? கூலி படம் பார்த்துட்டு விமர்சனம் எழுதிட்டு இருந்தீங்க ட்விட்டர்ல. முதல்வர், துணை முதல்வர் எல்லாம் குடும்பத்தோட. அந்த குடும்பங்கள் அங்க காஞ்சிட்டு இருக்குது. மக்கள் உணர்வை புரிஞ்சுக்கல. நீங்க படம் பார்த்துட்டு திரை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்க, ரீல் போட்டுட்டு இருந்தீங்க, ஷூட்டிங் நடத்திட்டு இருந்தீங்க, ஏமாத்திட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஆள் வந்து மக்கள் ஒரு கருத்தை சொல்றாங்களா, ஓகே ரைட், அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, நாம தப்பு பண்ணல. நல்லவனா இருந்தா மட்டும் போதாது, உங்களுக்குள்ள யூ மஸ்ட் அப்பியர்ஸ் டு பி குட். அவ்வளவு தெளிவா இருக்காரு. மற்றவர்கள் உங்களை நல்லவனா நினைக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கணும். நீங்க மனசுக்குள்ள நல்லவனா இருந்து நல்லதே செஞ்சு பிரயோஜனம் இல்லை. மற்றவர்கள் உங்களை நல்லவர் என்று நினைக்கிற அளவுக்கு நம்ம நடவடிக்கை இருக்கணும்னு எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிறார் விஜய். அதனால ஐ திங்க் he will be very successful in his political life. அதனால வந்துங்க நம்ம வந்து முதலமைச்சர்ன்ற முறையில ஒரு அரசாங்கத்துக்கு சம் டைம் we have to give. தப்பு பண்ணாருன்னு விமர்சனம் பண்ண வேண்டியதுதான். few months. இன்னைக்கே மக்கள் எல்லாம் அப்படியே இவர்கிட்ட ஸ்டாலின் கிட்ட போயிட்டு அப்படியே அழுகுறாங்களாம். நாங்க தப்பு பண்ணிட்டோம், தப்பா ஓட்டு போட்டோம். ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன் நான். மக்கள் தீர்ப்பு எப்படி இருந்திருக்குதுன்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். 234 எம்எல்ஏங்க இன்னைக்கு எலெக்ட் ஆயிருக்காங்க இல்லையா, எல்லா கட்சிகளின் சார்பா. அதுல அதிகமான வாக்குகளை அந்தந்த தொகுதிகளில் பெற்ற டாப் 25 எம்எல்ஏஸ் லிஸ்ட் நாங்க எடுத்து பார்த்தா இந்த டாப் 25 மக்கள் கிட்ட அதிக ஓட்டு வாங்கினவங்க, ஜெயிச்சவங்க இல்ல, மக்கள் கிட்ட அதிக ஓட்டு வாங்கினா ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாம் ஜெயிச்சவங்க தான், எம்எல்ஏ ஆயிருக்காங்கல்ல. அந்த 25 பேர்ல 21 பேர் தாவேக ஆட்கள், 3 பேர் அதிமுக ஆட்கள், ஒரே நபர், அதாவது 25வது நபர் திமுகல ஒரே ஆள். அவரும் யாரு? ஒட்டன்சத்திரத்துல மந்திரி சக்கரபாணி தப்பி பொழிச்சு அந்த லிஸ்ட்ல வந்திருக்காரு. ஆக மக்கள் தீர்ப்பு எப்படி இருந்திருக்குதுன்னு நமக்கு புரிஞ்சுக்கவே முடியலையா? நமக்கு ஏன் திமுக படுதோல்வியை சந்தித்தது? ஏன் திமுகவை வந்து தோழமை கட்சிகளே விட்டுட்டு போறாங்க? காங்கிரஸ் போச்சு, அப்புறம் கம்யூனிஸ்டுகள் போனாங்க, அப்புறம் கடைசியா முஸ்லீம் லீக் உள்பட போயிடுச்சு. இப்ப மதிமுக என்ன சொல்றாங்க தெரியுமா? நேத்து வைகோ உங்களுக்கு நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்லையா, அதை நான் இப்ப சொல்ல முடியாதுன்னு. அர்த்தம் என்ன தெரியுமா? அர்த்தம் என்ன? திமுக பக்கத்துல இருந்து நழுவிட்டாரு, நடுநிலை வகிக்கிறாரு, அடுத்தது அங்க போயிடுவாரு. ஏன்னா பதவிக்காக அந்த சுகத்துக்காக இல்லைங்க. நல்லாட்சி பண்ணா ஒரு ஆள் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாருங்க. என்ன 3 நாள்ல இந்த ஆட்சி தப்பு பண்ணிச்சு, இதை தோக்கடிக்கணும்னு 22 அதிமுக காரங்க கச்சை கட்டின்னு ஓட்டு போட்டாங்க. அவங்களும் நடுநிலையை வகிச்சிட்டு இருக்கலாம். மக்கள் தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம், அது அப்படி நடுநிலை வகிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த பிளவே வந்திருக்காது. உங்களுக்கு புரியுதா? நீங்க எதிர்த்து வாக்களிக்கணும்னு சொல்லவே தானே ஒரு குரூப் ஆதரிப்போம்னு சொன்னாங்க. நீங்க இதுக்கு இடம் கொடுக்காம இருந்தா, நான் எடப்பாடியா இருந்தா என்ன செஞ்சிருப்பேன்னா, புதிய ஆட்சி வந்திருக்குங்க, மக்கள் அவங்களுக்கு ஆதரவா கொடுத்துருக்காங்க, நாம வந்து மாற்று ஆட்சி அமைக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட இல்ல, ஆகவே லெட் தம் கண்டினியூ, நம்ம நடுநிலை வகுக்கணும்,
இல்லைன்னா நம்ம வெளியேறிடுவோம், இந்த ஓட்டெடுப்புல கலந்துக்க வேணாம்னு உங்களுக்கு 47 பேரும் ஒன்னா இருந்திருப்பானா? உங்க கட்சியில ஏற்பட்ட பிளவு வந்து வெளியே இன்னைக்கு ஊர் சிரிக்குது இல்ல? 4 சுவர்களுக்குள் நடக்க வேண்டிய விஷயம் நடுத்தருக்கு வந்துடுச்சா? அப்போ எடப்பாடி இஸ் நாட் பேலன்ஸ்டு, மேபி இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு, பட் அவருக்கு வந்து கட்சியை ஜனநாயக பூர்வமாகவும் மாற்று கருத்து சொன்னா அதை நம்ம கேட்டு திருத்திக்கலாம், தப்பு இல்லை அப்படின்ற முதல்வருக்கு இருக்கு பாருங்க எண்ணம். அந்த பக்குவம் 51 வயசுல இருக்குது. இவருக்கு 62 வயசாகி இவ்வளவு நாள் ஆகும் அந்த மெச்சூரிட்டி இல்லைங்க, அரசியல் முதிர்ச்சி இல்லை. அதன் விளைவுதான் இவர் ஆமை புகுந்த வீடு அமீனா புகுந்த வீடுங்குவாங்க. அதிமுக இவர் என்னைக்கு பொதுச் செயலாளரானாலும் அதுல இருந்தே போயிடுச்ச, 3வது இடத்துக்கு போயிருக்குங்க. தொடர்ந்து 10 வருஷம் ஆட்சியில இல்லாம இருந்திருக்குது. அதனால வந்துங்க, ஐ திங்க் போத் ஸ்டாலின் அண்ட் எடப்பாடி மஸ்ட் இன்ட்ராஸ்பெக்ட். நல்லா நிம்மதியா உக்காந்து என்ன நடந்தது, ஏன் தப்பா போச்சு, எதுக்காக நம்ம மக்கள் இவ்வளவு தண்டிச்சிட்டாங்க, ஏன் கண்டிச்சிட்டாங்க அப்படின்னு விருப்பு வெறுப்பு இல்லாமல் உட்காந்து பார்த்தாங்கன்னா எதிர்கால அரசியலுக்கு நல்லது. அதை விட்டுட்டு மக்கள் வந்து இப்பவே தப்புன்னு ஃபீல் பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டோன்னு வருந்துறாங்கன்னா பேசுனீங்கன்னா இன்னும் பலத்த அடி வாங்குவீங்க. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்ல, வரக்கூடிய 2029 நாடாளுமன்ற தேர்தல்லாம் நீங்க எல்லாம் செல்லா காசா இருக்கிறீங்க. நான் சாபம் கொடுக்கல, தவிக்கல, இதுதான் இந்த வழியில தான் அது போய் முடியும். இஃப் யூ ஆர் நாட் கரெக்டிங் யுவர் மிஸ்டேக்ஸ், யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் தி ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் த mandate of the people, you are going to fall further. அவ்வளவுதான். அதனால வந்துங்க, அரசியல்ல வெற்றி தோல்வி என்பது சகஜம். ஜனநாயகத்துல ஆட்சியில இருக்கிறதா இல்லையான்றத மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்க. ஆனா அந்த மக்கள் தீர்ப்பை நமக்கு சாதகமா வந்தாலும் ஏத்துக்கணும், பாதகமா வந்தாலும் ஏத்துக்கணும். மக்கள் பணி செய்வதுதான் எங்கள் கடமைன்னு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு நரித்தந்திரம் பண்ணி குள்ள நரித்தனெல்லாம் பண்ணி ஆட்சியை கவுக்கிறது, மாற்று ஆட்சி அமைக்கிறது அப்படின்ற வேலையெல்லாம் இவங்க ஈடுபட்டாங்க பாருங்க. They lost their respect. Both ADMK, BJP and DMK. BJP தொழிலே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து தேர்தல் ஆணையம், EVM, அப்புறம் கவர்னர்கள் இவங்களெல்லாம் பயன்படுத்தி சிறுபான்மை பெரும்பான்மை ஆக்குவார்கள், பெரும்பான்மை சிறுபான்மை ஆக்குவார்கள், மக்கள் தீர்ப்பை மாற்றுவார்கள். அது அவங்கள விட்டுருங்க, அவங்க பாசிஸ்டுகள். ஆனா திமுக, அண்ணா திமுக ஒன்னும் பாசிஸ்ட் கட்சிகள் இல்லை, ஜனநாயக கட்சிகள், மதச்சார்பற்ற கட்சிகள். இவங்களுக்கு இந்த எண்ணம் எப்படி வந்தது? அமித்ஷா சொல்லி இருந்தா கூட, ரஜினிகாந்த் வந்து வன்மத்துக்காக பேசினா கூட, you should not have encouraged all these things. தேர்தல்ல படிப்பினைகளை 2 கட்சிகளும் பெற வேண்டும். அதுதான் அந்த 2 கட்சிகளுக்கும் நன்மை பயக்கும் எதிர்காலத்துல நான் நன்றி, வணக்கம் சார். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniamai Institute of Science and Technology Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன்.